அனைவருக்கும் வணக்கம். அபிராமி பட்டர் அருளிய அபிராமி அந்தாதியில் இன்று நாம் காண இருப்பது 78ஆம் பாடல். இந்த பாடலிலேதான் அன்னை அபிராமி பௌர்ணமி நிலவை வரவழைத்தாள் என்று கூறுவது மரபு. செப்பும் கனக கலசமும் போலும் திருமுலை மேல் அப்பும் களப அபிராம வல்லி அணி தரள கொப்பும் வைரக் குழையும் விழியின் கொழும் கடையும் துப்பும் நிலவும் எழுதி வைத்தேன் என் துணை விழிக்கே. மீண்டும் பாடல். செப்பும் கனக கலசமும் போலும் திருமுலை மேல் அப்பும் களப அபிராம வல்லி அணிதரள கொப்பும் வைரக் குழையும் விழியின் கொழும் கடையும் துப்பும் நிலவும் எழுதி வைத்தேன் என் துணை விழிக்கே. மீண்டும் ஒருமுறை பாடல். செப்பும் கனக கலசமும் போலும் திருமுலை மேல் அப்பும் களப அபிராம வல்லி அணிதரள கொப்பும் வைரக் குழையும் விழியின் கொழும் கடையும் துப்பும் நிலவும் எழுதி வைத்தேன் என் துணை விழிக்கே. செப்பும் கனக கலசமும் போலும் திருமுலை மேல். செப்பு, அது செப்பு போன்ற செப்பும் கனக கலசமும் போன்ற திருமுலை மேல், அந்த திருமுலையின் மேல் கனக கலசம் தங்க கலசம் போல் உள்ளது, ஒரு கோவிலின் கோபுரம் போல் உள்ளது. இது ஒரு பெண்களின் அம்பாளின் மார்பகத்தை, அதாவது நமக்கு அருள் நிறைந்த, நமக்கு அருள்பால் கருணைப்பால் தரும் அந்த மார்பகத்தை சிறப்பித்து கூறுவது. அப்பும் களப அபிராம வல்லி, அந்த திருமார்பின் மேல் களபங்களை அப்பியுள்ளனர், சந்தனத்தையும் குங்குமத்தையும் குழைத்து அப்பியுள்ளனர். மார்பகத்தை நேரடியாக பார்க்க இயலாது. எனவே அதில் அப்பியுள்ள அந்த வாசனை திரவியங்களின் வாசனை மூலம், நாற்றத்தின் மூலம் நம்மால் அறிய முடியும். அபிராமவல்லி தாயே. அணி தரள கொப்பும் வைரக் குழையும். இங்கே அணி தரளம் என்றால் முத்து. அந்த முத்தணிந்த அந்த கொப்பு என்பது காதின் மேல் பகுதியில் போடப்படுவது. அந்த கொப்பு காதின் மேல் அணியும் ஒரு காதணி. குழை என்பது காதில் கீழ் அணியும் காதணி. அணி தரள கொப்பும் வைரக் குழையும், அந்த வைரம் பதித்த அந்த குழைகளும். இது எல்லா கோயில்களிலும் உண்டு. குறிப்பாக ஆதிசங்கரர் இவை இரண்டையும் சேர்ந்த தாடங்கம், இது கொப்பும் குழையும் சேர்ந்தது தாடங்கம். இதை திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரிக்கு ஆதிசங்கரர் அணிவித்ததாக மரபு உண்டு. அணித்தரளம் என்றால் அழகான முத்து. அந்த அணித்தரள கொப்பும் வைரக் குழையும் விழியின் கொழுங்கடையும். நேராக அம்பாள் பார்ப்பதை விட பெண்களே சரி, கடைக்கண்ணால் ஓரக்கண்ணால் பார்ப்பது, கடைக்கண்ணாலும் ஓரக்கண்ணாலும் பார்ப்பது கடைப்பகுதியே சிறப்பாகும். அபிராமி கடைக்கண்களே என்றும் பாடினார். முகத்தின் அழகை வெளிக்காட்டுவது, மனதின் இயல்பை நிலையை, உண்மை நிலையை வெளிப்படுத்துவது விழிகளாகும். துப்பும் நிலவும் எழுதி வைத்தேன். துப்பு என்றால் இங்கே பவழம். இந்த பவழம் போன்ற உதடில், நிலவு என்பது வெண்மையான பற்கள். அந்த பற்கள் நிலவு மாதிரி இருக்காம், பவழம் நிலவும். என்ன ஒரு கற்பனை சக்தி! அழகான ஓமானம், ஓமேயங்கள். மார்பகம் இப்படி, அதாவது துப்பும் நிலவும் எழுதி வைத்தேன். துப்பு என்றால் பவழம். அது அப்படி அந்த உதடை விரித்து, பவழம் போன்ற உதடு, அதை விரித்து சிரிக்கும்போது உள்ளேயுள்ள வெண்ணிற பற்கள், அதாவது பால் நிறம் கொண்ட பற்கள், நிலவு போன்ற பற்கள் வெளியில் தெரிகின்றன. ஸோ பவழம் நிலவு என்று சொன்னார். அம்பாளின் மார்பகம், கடைக்கண், இந்த சிரிப்பு, இந்த உதட்டின் சிரிப்பு, இது மூன்றுமே அவருக்கு எப்பொழுதும் நினைவில் இருக்க வேண்டும். எழுதி வைத்தேன் என்று கூறுகிறார். என் துணை விழிக்கே. இரண்டாவதாக உள்ளது துணை, இணை என்று சொல்வது மரபு. என்னுடைய இரு விழிகளுக்கும் துணையாக இருப்பது இவையே என்று அவர் பாடுகிறார். தோடு பற்றின குறிப்பு இங்கு வந்துள்ளதால் சிரிப்பு, மார்பகம், அருளின் தன்மையான மார்பகம், தோடை பற்றிய குறிப்பு, கடைக்கண்ணை பற்றிய குறிப்பு, உதட்டில் உள்ள சிரிப்பை பற்றிய குறிப்பு வந்துள்ளதால் இந்த பாடலேயே அபிராமி அன்னையானவள் பௌர்ணமி நிலவை வரவழைத்தாள் என்று சொல்வர். செப்பும் கனக கலசமும் போலும் திருமுலை மேல் அப்பும் களப அபிராம வல்லி அணிதரள கொப்பும் வைரக் குழையும் விழியின் கொழும் கடையும் துப்பும் நிலவும் எழுதி வைத்தேன் என் துணை விழிக்கே. அபிராமி பட்டர், ஆண்டவன் அருள்.
ஒவ்வொரு பௌர்ணமியின் போதும் இந்த பாடலை பாடுவது சிறப்பு. ஆண்டவன் அருள்.